சிவாய நம என்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. நம்ம திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி பகுதியில் 4 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது தசம பகுதியாக இருக்குது திருவாசகத்தில் மாணிக்க வாசகரனுடைய தொகுப்பில். அதனுடைய பாடலை பார்க்கலாம். 5வது பாடல். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கண் பொய் தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாது என் பற்றற நான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்க்கே சென்று உதாய் கோத்தும்பே. அப்போது எப்படிப்பட்ட வண்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அது வண்ணத்தில் பெரிய வண்டாக இருக்குது. அந்த தேவர் பெரியவர். அத்தேவர் தேவர் அவர் தேவர், அதாவது நான் வணங்குகின்ற அந்த தேவன் ரொம்ப பெரியவர். இந்த தேவர் பெரியவர் என்று பொய் தேவரை புகழ்ந்து பேசி புலம்புகிற இந்த உலகத்தில், அதாவது யாரெல்லாம் தேவர், யார் உண்மையான வணங்குகிற பொருள்னே தெரியாத இந்த பூலகம் யார் யாரையோ தேவர்னும் பெரியவான்னும் கொண்டாடுறதே. ஆனால் எனக்கு பிறவி தொடர்பு ஒன்றும் இல்லாமல் ஒழியும்படி நான் பற்றி நின்ற மெய்தேவனான அந்த சிவபெருமானுக்கே நீ போய் நாதமூது. மெய்தேவர் தேவர்க்கே, நான் வணங்குகிற தேவர்களில் எல்லாம் மெய்தேவர் அவர் தான். அப்படிப்பட்ட அவருக்கு போய் நீ சொல்லி வா கோத்தும்பி அப்படின்னுட்டு அந்த கோண அரசன், அந்த தும்பிகளில் ராஜாவை அழைக்கிறதா இந்த பாடல்கள் வருது. அதனால் கோத்தும்பி நீ போய் அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். அடுத்த பாடல். வைத்தநிதி பெண்டிர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகாரம் கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்று உதாய் கோத்தும்பி. அப்போ வைத்த நிதிர் பெண்டிர் மக்கள், என்னத்தெல்லாம் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம், எதெல்லாம் நம்ம பண்ணுறோம்னாக்கா, நம்ம சேர்த்து வைக்கிற செல்வத்தை நாடி வாழறோம், நம்ம கொண்ட மனைவியை நாடி வாழறோம், பெற்ற புதல்வர்கள், அதே மாதிரி நம்ம கருதிய குலம், நான் இன்னவன், நம்ம ஜாதி குலத்தை நம்ம பற்றியே வாழறோம். கடைசி மட்டும் பயின்ற கல்வி, இது எல்லாத்துலேயும் மயக்கம் கொண்டுள்ள இந்த உலகத்தில் பிறப்பு இறப்புன்ற மனோபாவங்களை உண்டு பண்ணக்கூடியவையாக இது எல்லாமே இருக்குது. ஏன்னா நிதியை நோக்கி ஓடினாலும் திருப்பி நம்மளுக்கு பிறப்பு இருக்குது, பெண்டிரை நோக்கி ஓடினாலும் பிறப்பு இருக்குது. இப்போ இது எல்லாம் இந்த சுழற்சியை நோக்கியே ஓடுறதே. இத்தகைய மனத்தோற்றத்தில் தொடைச்சொல்லக்கூடிய ஞான வடிவனான அந்த பரமனிடத்தில் போய் தும்பிக்கோவே நீ ஓசையை உண்டு பண்ணு, தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. இது எல்லாத்தையும் இந்த சுழற்சி இல்லாத நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து அவன்கிட்ட சேர்த்துக்கிற அந்த பரமன் இருக்கானே அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னுட்டு இது சுத்த சைத்தன்ய யோகத்தை இந்த பாடல் நம்மளுக்கு விளக்குறது. அடுத்த பாடலில் பார்க்கலாம். சட்டோ நினைக்க மனத்தமுது ஆம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாமுரு அறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்று உதாய் கோத்தும்பி. அப்போ உள்ளத்தில் அமிர்தம் போன்ற சிவபெருமான நினைவில் வச்சுண்டாக்கா நமக்கு நஷ்டம் இருக்கா என்ன? நம்மளுக்கு நஷ்டமே வராது. எல்லா செயல்கள்லேயும் அதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அதனால் வரக்கூடிய பலன்களை 2 விதமும் கலந்துருக்கும். ஆனால் சுவாமி கிட்ட தான் நம்மளுக்கு நஷ்டமே இல்லாத ஒரு செயலாக இருக்குது. அழியாத இறைவனது திருவடியை நான் தான் மறந்துடுவேனா? அதனை நினைக்க இணங்காத பாவிகளினுடைய வடிவங்களை பார்க்கவும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். சீர்மேலே எல்லாருக்கும் மேலான சிவனை வண்டு வேந்தே நீ போய் சென்றுது சிட்டாய சிட்டர்க்கே சென்று உதாய் கோத்தும்பின்னு முடிக்கிறது அந்த பாடல். அடுத்த பாடல். ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ சுவடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் எம் அணைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்று உதாய் கோத்தும்பி. அப்போ சுவாமி கிட்ட இருக்கிறது தான் குன்றாத செல்வமாக இருக்குது. மனுஷால்கிட்ட இருக்கிறது எல்லாம் வத்தி போயிடும், என்றைக்கோ ஒரு நாள் அழியக்கூடியது. தான் ஒரு முதல் பொருளாக நின்றுண்டு தன்னிடத்தில் எல்லாத்தையும் கிளைகளாக தோற்றுவிக்கிற அந்த பரமன் இருக்கானே, என்னுடைய நலமுடையவனாக இருக்கான். அவன் தான் பல்லக்கில் நாயை ஏற்று வச்சது போல் அடியார் நடுவில் என்னை இருக்க வச்சான். அவன் எனக்கு தந்தை, என் தந்தைக்கும் தாய்க்கும் அவன் தான் தந்தையாக இருக்கான். அந்த பெருமான அழியாத பொருள்னு தும்பி அரசே நீ அவன் பால் போய் கீதம் வாசி அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது. இதோட நம்ம 8 பாடல்கள் திருக்கோத்தும்பி பகுதியில் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் நம சிவாய.